ஹலோ! கிறிஸ்டியானிட்டி 101 இந்த வீடியோ மூலமாக என்னோட தாட்ஸ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்டி சொல்றேன். நான் பைபிள் படிக்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. நான் கற்றுக்கொண்டத உங்க மத்தியில பகிர்ந்து கொள்றேன். இந்த பிரசங்கம் உங்க வாழ்க்கைய மாற்றலாம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு படி முன்னேறி செல்ல உதவி செய்யும். நீங்கலாம் சக்கேவு போல இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை அறிந்து கொள்ள முயற்சி செய்றீங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே நான் ஒன்றுமில்ல. இப்பொழுது உம் வேதத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவரே, உம் ராஜ்யத்தை கட்டுவதாக இருக்கட்டும், மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்கட்டும், எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும், வாழ வைப்பதாக இருக்கட்டும், வழி நடத்துவதாக இருக்கட்டும், அப்படியே செய்யப்போவதாக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறவர்கள் கண்களை தயவும் இருக்கும் அன்பும் கிடைக்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்ன தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, யாவே தேவனுக்கு என்ன வேண்டும்? பைபிள் எதை பற்றியது? அதனால தான் இதுக்கு கிறிஸ்டியானிட்டி 101 பேர் வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, கடவுளுக்கு என்ன தேவை? பைபிள் என்னதான் சொல்லுது? அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதத்தான் நம்ம பார்க்க போறோம். கடவுளுக்கு என்ன தேவை? ஏன் கடவுள் நம்ம படைச்சாரு? பைபிள் என்ன சொல்லுது? கடவுளுக்கு என்ன தேவை? அவருக்கு என்ன வேணும்? அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கும். சில சமயங்கள்ல நம்ம கஷ்டப்படும்போது என்ன சொல்லுவோம்? ஆடாம் ஒரு கனிய சாப்பிட்டான். அதுக்கு இவ்வளோ கஷ்டமா? அப்படின்னு நம்ம யோசிப்போம். என்ன சொல்லுவோம்? கடவுளுடைய திருவிளையாடல்ல என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? அப்படிலாம் யோசிப்போம். அப்போ பைபிள பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுளுக்கு எதற்காக நம்ம படைச்சார் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது, நம்ம அத வாசிக்கும்பொழுது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்தோட ஒரு பர்ப்பஸா ஆர்டர் பண்ணத பார்க்க முடியுது. வசனங்கள்லாம் வாசிக்கும்போது ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா, ஒரு இன்டென்ஷனலா என்ன பண்றாரு? நோக்கத்தோட என்ன பண்றாரு? ஒழுங்கு பண்றாரு. ஆனா 7வது நாள்ல வரும்போது கடவுள் ஓய்ந்திருந்தார். வானத்தையும், பூமியும் எல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு எதுக்கு? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். கடவுள் தூங்குறது கிடையாது, உறங்குறது கிடையாதுலாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அது? நம்ம ஒரு மாடர்ன்ஸா இருக்கோம். இந்த காலத்துல வாழறதுனால நமக்கு புரியல. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அது நல்லா புரிஞ்சுது. என்னன்னா, கடவுள் ஓய்ந்திருக்கிறார் அப்படின்னா, அவர் கோவில்ல ஓய்ந்திருக்கிறார். கடவுள் அடம் ஒரு சிங்காசனத்துல ஓய்ந்திருக்கிறார். கடவுள் கோவில்ல ஓய்ந்து இருக்கிறது ஏதோ ஒரு சேர்ல கிடையாது. இல்ல ஒரு ஸ்டூல்ல கிடையாது. சிங்காசனத்துல ஓய்ந்து ரெஸ்ட் எடுக்கிறார். கடவுளுடைய ஓய்வு அப்படின்றது அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. God's rest is God's rule. God has ordered the cosmos in order to rule it. And that's what he does on day 7. இதுதான் ரொம்ப முக்கியம். வேதத்தை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். இல்ல கடவுளுக்கு என்ன தேவைன்னா, இந்த 7வது நாள் ரொம்ப முக்கியம். 7வது நாள் எத பற்றியது? தேவன் என்ன பண்றாரு? இந்த யூனிவர்ஸே ஆர்டர் பண்ணது எதற்காக? எதற்காக அப்படின்னா, அதை ஆளுகை செய்ய. ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. அ இது நமக்கு புரியல. ஏன்னா இந்த காலத்துல வாழ்றோம். ஆனா அந்த காலத்து மக்கள் நல்லா புரிஞ்சு ஆனா பைபிள்லயே அத பத்தி போட்டிருக்கு. என்னன்னா, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். This is my resting place forever and ever. Here I will sit enthroned, for I have desired it. என்ன சொல்றாரு? ரெஸ்டிங் பிளேஸ். இது இது இந்த அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இது தேவனுடைய ஆலயத்தை குறித்தது. இது என்னுடைய ரெஸ்டிங் பிளேஸ். ஹியர் ஐ வில் சிட் என்த்ரோன்ட் அப்படின்னா, இங்க நான் என்ன பண்ணுவேன்? வீற்றிருப்பேன். ஃபார் ஐ ஹேவ் டிசையர்ட் இட். அப்போ தேவன் ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னா, அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். ராஜரீகம் செய்கிறார். என்னது? தேவன் ரெஸ்ட் எடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு ராஜரீகம் செய்கிறார். ஒழுங்கு கொண்டு வருகிறார். ஸ்டெபிலிட்டி, அமெரிக்கை கொண்டு வருகிறார். செக்யூரிட்டி கொண்டு வருகிறார். பைபிள்ல வாசிக்கும்போது, "த லார்ட் ரெய்ன்ஸ்.
He sits enthroned between the cherubim. கர்த்தர் ராஜரிகம் செய்கிறார். அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார். நான் சின்ன வயசுல பாட்டு பாடும்போது கேருபீன்கள் மத்தியில வாசம் செய்கிற தேவன்னா பரலோகத்துல நடக்கிற ஒரு சமாச்சாரம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கேருபீன்கள் மத்தியிலன்னா அது உடன்படிக்கை பெட்டியை பற்றி சொல்லுது. இந்த வசனத்துல வாசிக்கும்போது there about a cover between the two cherubim that are over the ark of the covenant law, I will meet with you. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்க கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கிற 2 கேருபீன்கள் நடுவிலே இருந்து கிருபாசனத்துல மேல சாட்சி பெட்டியின் மேல இருக்கிற 2 கேருபீன்கள் நடுவுல இருந்து சந்திப்பேன்னு சொல்லிட்டு யூ சிட் enthroned between the cherubim. கேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கேருபீன்கள் மத்தியில் the ark of the covenant of the Lord Almighty, who is enthroned between the cherubim. கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர. சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற கடவுள் இப்போ பழைய ஏற்பாட்டுல நான் சொன்ன அவர் எங்க ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படின்னா எது அவருடைய இதுதான் இஸ்ரவேலின் தேவனுடைய சிங்காசனம். இதுதான் யாவே தேவன் இஸ்ரவேலின் தேவனுடைய சிங்காசனம். அவர் எங்க இருக்கிறார்? அது என்ன அது இதுதான் இஸ்ரவேல் தேவனுடைய சிங்காசனம். அதுதான் சேனைகளின் கர்த்தருடைய சிங்காசனம். இங்கதான் அவர் என்ன பண்றாரு? வீட்டில் இருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்போ முதலாவது இந்த 7வது நாள்ல என்ன நடக்குது அப்படின்னா தேவன் ஓய்ந்து இருக்கிறார். தேவன் ஓய்ந்து இருக்கிறார் என்பது அவருடைய ஆளுகையை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். 2வது என்ன சொல்றது? For I have desired it. இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்போ 7வது நாள் பார்த்தோம். 2வது என்ன நடக்குதுன்னா 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். கடவுள் என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்தை பறிச்சு மனுஷனே அடியிலே வைத்தார். அப்போ கடவுள் மனுஷனோட உலாவுனார்லாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் இந்த யூனிவர்ஸையே ஒழுங்குபடுத்தி அண்டத்தையே ஒழுங்குபடுத்தி அதை ராஜரிகம் செய்யும்படி ராஜரிகம் செய்கிறாரு. மனிதர்களோடு அவர் வசிக்கிறார். ஐ ஹவ் டிசையர்ட் இட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனுஷர்கள் மத்தியிலே மனுஷர்களோடு வாசம் செய்ய விரும்புகிறார். என்னது? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்ய ஒரு சிருஷ்டியோட தாம் படைத்த மனுஷனோடு வாசம் செய்ய விரும்புகிறார். மனுஷனை தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் படைத்தான் வாசிக்கிறோம். அப்போ ஏதேன் தோட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஏதேன் தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. மனுஷர்கள் மத்தியில தேவனுடைய பிரசனம் இருக்கு. பிரசனம்னா உறவுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டுல நம்ம பெற்றோர்கள்லாம் இருக்கிறோம். அவங்க இருக்காங்கன்னா உறவுல இருக்கிறோம்னு அர்த்தம். பிரசனம்னா உறவுன்னு அர்த்தம். ஆனா ஏதேன் அது புனிதமான இடம். அது ஒரு கார்டன் கிடையாது. அது பசுமையான இடம் மட்டும் கிடையாது. புனிதமான இடம். ஏன்னா தேவன் அங்க இருக்கிறார். தேவன் அங்க இருக்கிறதுனால அது புனிதமான இடம். கடவுள் சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ நிக்கிற பூமி பரிசுத்தமானது. ஏன்னா கடவுள் அங்க இருக்கிறார். அப்போ ஏதேன் ஒரு கோவில். ஏன்னா கடவுள் அங்க இருக்கிறார். அப்போ 3வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க? நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடுறாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்றதுனால அவர் மனுஷனை துரத்தி விடுறாரு. ஏன் துரத்தி விடுறாரு? அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்றாங்க. அதை கீழ்ப்படியாமைன்னு சொல்றோம். ஏன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டாங்க. ஆனா முக்கியமா என்ன நடக்குதுன்னா அது ஒரு ஞானப்பழம்னு சொல்றாங்க. ஞானப்பழம்னா விஸ்டம் ஃப்ரூட் சொல்றாங்க. விஸ்டமோட ஒரு தன்மை என்னன்னா ஒழுங்கை கொண்டு வருது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா நீங்க கடவுள்கிட்ட தான் ஒழுங்க பார்க்க முடியும். கடவுள் தான் ஒழுங்க கொண்டு வர முடியும். கடவுளால தான் ஒழுங்கு கொண்டு வர முடியும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்கன்னு வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு என்ன பண்றாங்க?
ஒழுங்க, ஞானத்தை தங்களுக்கு பெற விரும்பினாங்க. தங்களை சுற்றி அவங்க ஒழுங்க கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. கடவுள் வந்து என்ன பண்ணாரு, ஆதாம் ஏவாள் தம்முடைய சாயலின்படி ரூபத்தை படைத்தார். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, ஞானத்தை பெற்றுக்கொண்டு தங்களை சுற்றி ஒழுங்கு கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. அதனால அத வீழ்ச்சின்னு சொல்றோம். த ஃபால் ஃப்ரம் கிரேஸ். ஆனா பைபிள் வந்து அத ஃபால்ன்னு சொல்லல. ஆனா அங்க என்ன நடக்குது கீ பாயிண்ட் என்னன்னா, கடவுளின் பிரசன்னத்தை இழந்தார்கள். கடவுள் வந்து அனாதியாக ஒரு அவருக்கு வந்து மனுஷர்களோடு வாசம் பண்ண விரும்பின தேவன். மனுஷர்களோடு இருக்கணும் விரும்பின தேவன். அத இழந்து போயிட்டார். மனுஷர்கள் வாழணும்னு நெனைச்சாரு. அந்த திட்டத்த என்ன பண்ண எழுதாரு. இப்போ என்ன என்ன நடக்குது? தேவனும் மனுஷனும் ஒரு உறவுல இருந்தாங்க. தேவனுடைய பிரசன்னத்துல மனுஷன் இருந்தான். ஆனா என்னாச்சு? நன்மை தீமை அறியத்தக்க கனிய சாப்பிட்டதுனால, தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து அவங்க தொரத்தப்பட்டாங்க. இப்போ மனுஷர்களிடத்துல தேவனுடைய பிரசன்னம் இல்ல. 4வது அதிகாரம் தான் நடக்குது. என்ன பண்றாங்க? அவங்க ஞானத்தை பெற்றுக்கொள்றாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடுறாங்க. விஸ்டம் ஃப்ரூட் சாப்பிடுறாங்க. என்ன நடக்குறாங்க? பட்டணத்த கட்டுறாங்க. ஒழுங்கு கொண்டு வர முயற்சி செய்றாங்க. அ கூடாரத்துல அவங்க என்ன பண்றாங்க? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கின்னரங்கள், நாகஸ்வரம் அதுல தேர்ச்சி பெறுறாங்க. மெட்டல் ஒர்க்ஸ் பண்றாங்க. பித்தளை, இரும்பு இவ்ளோ இதெல்லாம் நடக்குது. ஆனா மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படின்னா, தே வர் இன்வோக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரசன்னம் மறுபடியும் மனுஷர்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று அவர்கள் முறையிட்டார்கள், ஏங்கினார்கள் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஒழுங்கு கொண்டு வர முயற்சி செஞ்சாலும் என்ன நடக்குதுன்னா, மனுஷர்களுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, பாவம் பெருட்டு பெருட்டு போடு. தேவன் என்ன பண்ண ஜலப்பிரளயம்லாம் வர வைக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். பாபேல் கோபுரத்த பத்தி பார்க்கிறோம். 11வது அதிகாரத்துல. அத ஜிகராட் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஜிகராட்னா என்னன்னா, அது வந்து மனுஷங்க மேல ஏறி போறது கிடையாது. கடவுள் கீழ இறங்கி வர்றதுக்கு கட்டப்பட்டது. நம்ம ஒரு 3 கீ கான்செப்ட் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தால்னா அது தேவன் எல்லாத்தையும் ஒழுங்கு கொண்டு வந்து ஆளுகை செய்றார்ன்னு பார்த்தோம். ஏதேன் தோட்டம் ஒரு கோவிலுன்னு பார்த்தோம். வீழ்ச்சி த ஃபால் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள் என்று பார்த்தோம். இது எல்லாம் வந்து தேவனுடைய பிரசன்னத்தோடு தொடர்புடைய காரியங்கள். ஒருவேளை இந்த ஜிக்ராட்டும் தேவனுடைய பிரசன்னத்தோடு தொடர்புடையதா இருக்குமா? இந்த ஜிக்ராட் வந்து என்னது? மனுஷங்க ஏறி போறது கிடையாது. கடவுள் இறங்கி வந்து மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்வது. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜிக்ராட் வந்து ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க. கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு காரியமா. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, கடவுள் வந்து என்ன பண்ணணும், இந்த ஜிக்ராட் வழியா, இந்த கோபுரத்தின் வழியா இறங்கி வந்து கோவில்ல வந்து வாசம் பண்ணணும். கோவில்ல வந்து வாசம் பண்ணும்போது மனிதர்கள் வந்து கடவுளுக்கு காணிக்கையை செலுத்துவாங்க. கடவுள தேவைகளை சந்திப்பாங்க. கடவுள் தேவைய சந்திச்சா, கடவுள் வந்து அவர்கள் தேவையை சந்திப்பார். இததான் வந்து த கிரேட் சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் என்ன பண்ணணும், இறங்கி வந்து கோவில்ல வாசம் பண்ணணும். கடவுளுடைய தேவையை மனிதர்கள் சந்திப்பார்கள். கடவுள் மனிதர்கள் தேவையை சந்திப்பார். இதத்தான் த கிரேட் சிம்பயாசிஸ் சொன்னாங்க. இது வந்து என்ன யோசிக்கிறாங்க, கடவுள் மறுபடியும் மனுஷர்கள் மத்தியில வந்து வாசம் பண்ணணும்னு அவங்க விரும்புறதுனால கோவில் கட்டுறாங்க. இது வந்து ஒரு முயற்சி. எதற்கான முயற்சி? பாபேல் கோபுரம்ன்றது கடவுள் மறுபடியும் மனுஷர்கள் மத்தியில வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று மனிதர்கள் எடுக்கிற ஒரு முயற்சி. ஆனா நோக்கம் தவறானது. நீங்க ஒரு கோவில கட்டுறீங்க அப்படின்னா, அது கடவுளுடைய நாமம் பெரிதாக வேண்டும். அவருடைய நாமத்திற்காக கட்டணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி கட்டுறாங்க. இதுதான் அந்த கிரேட் சிம்பயாசிஸ்ன்னு நான் சொன்னேன். அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா மதத்துக்கும் இப்படிதான் வேலை செய்யுது. என்னன்னா, அந்த காலத்துல கிரியேஷன் ஸ்டோரீஸ் இருக்கு. ஏன் கடவுள் மனுஷங்கள படைச்சாங்க?
ஏன் கடவுள் மனுஷங்கள படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியேஷன் ஸ்டோரீஸ் இருக்கு. அந்த காலத்துல. எல்லாம் என்ன கதை அப்படின்னா, கடவுளுக்கு ரொம்ப நேரம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடவுளுக்கு மனுஷன் மாரியே பசி இருக்கும். கடவுளுக்கு மனுஷன் மாரியே தேவை இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது, நம்ம தான் கடவுளாச்சே! நம்ம தேவைய சந்திக்கிறதுக்கு ஏன் அடிமைகள படைக்கக் கூடாது? அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்காக தான் மனுஷங்கள படைச்சாங்க. மனுஷங்க கடவுளுடைய தேவைகளை சந்திக்கிற அடிமைகள். அதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த மதங்களுடைய கதை. கடவுளுடைய தேவைய சந்திச்சா, கடவுளுக்கு பலி செலுத்தினா, கடவுளுடைய கடவுளுக்கு கோவில் கட்டி அவருக்கு வீடு தந்தா, கடவுளுக்கு மியூசிக் பண்ணி அவர் என்டர்டெயின்மென்ட் பண்ணா, கடவுள் என்ன பண்ணுவாரு, மனுஷங்களுக்கு மழை தருவாரு. அவங்க போர்ல வெற்றி தருவாரு. நோயிலிருந்து பாதுகாப்பார். மழை பெஞ்சு விளைச்சல் விளைஞ்சா தானே கடவுளுக்கு பலி செலுத்த முடியும். போர்ல வெற்றி பெறாம செத்து போயிட்டா, எப்படி கடவுள பாக்க முடியும்? எப்படி கோயில பாக்க முடியும்? அதனால தான் இந்த கிரேட் சிம்பயாசிஸ் சொல்றாங்க. மனுஷங்க கடவுள் தேவைய எப்படியாவது சந்திச்சுட்டா, கடவுள் என்ன பண்ணாரு? மனுஷங்களுடைய தேவையை சந்திப்பார். இதுதான் பாபேல் கோபுரத்துடைய கதை. வசனம் சொல்லு பாருங்க. கர்த்தர் இறங்கினார். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. அப்போ ஆனா இது என்னது ஹியூமன் இனிஷியேட்டிவ். மனுஷங்க கடவுளுடைய பிரசன்னம் மறுபடியும் தங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று இருக்கிற ஒரு முயற்சி. எதற்காகனா அவங்களுடைய எண்ணம் தப்பு, நோக்கம் தப்பு, தங்களுக்கு பேர் உண்டாகும். அப்படின்னா அவங்க போர் செய்யும்போது கடவுளுக்கு அவங்க வெற்றி தரணும். கடவுள் அவங்க மத்தியில வரணும். எதற்காக வரணும்? நான் கடவுள் தேவையெல்லாம் சந்திக்க போறேன். கடவுளுக்கு எல்லாமே நான் நல்லா பார்த்துக்க போறேன். கடவுள் எனக்கு சுகம் தரணும். கடவுள் என்ன நல்லா வச்சுக்கணும். நான் நல்லா இருக்கணும். தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படி. அதுதான் தப்பு. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க தங்களுக்கு பேர் உண்டாக்கணும்னா, அது என்னன்னா, தான் செத்த பேருக்கு அவங்களுடைய பேர நினைவு கூரணும். அந்த காலத்துல நெறைய பேர் என்ன பண்ணாங்க, எப்படி பேர் உண்டாக்குனாங்க அப்படின்னா, போர்ல வெற்றி சேர்ந்து, நல்ல தந்தையா இருந்து, நல்ல பெற்றோரா இருந்து, நல்ல மனைவியா, நல்ல கணவனா இருந்து, மரித்த பிறகு அவங்க நினைவு கூர்ந்தாங்க. நிறைய பேர் பிள்ளைகளை பெற்று என்ன பண்ணாங்க, அவங்க பேர என்ன பண்ணாங்க, மறக்காதபடிக்கு செஞ்சாங்க. ஆனா இவங்க ஆனா அது நல்ல பேர் உண்டாக்குறது நல்லது. ஆனால் கோவிலை கட்டும்பொழுது, அது எப்படி எதுக்காக கட்டணும்? கடவுளுக்காக கட்டணும். அவருடைய நாமத்திற்காக கட்டணும் தவிர, தங்களுக்கு பேர் உண்டாகும்படி கட்டக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறோம், ஆதியாகமம் 11க்கும் 12க்கும் சம்மந்தமே இல்லன்னு. ஆனா சம்மந்தம் இருக்கு. என்னன்னா, ஆதியாகமம் 11 மனிதர்கள் கடவுள் தங்கள் மத்தியில வாசம் பண்ண எடுக்கிற முயற்சி. 12 தேவன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் எடுக்கிற முயற்சி. God's counter initiative to bring back the presence of God. கடவுள் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய எடுக்கிற ஒரு முயற்சி. என்ன பண்றாரு? தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்றாரு. அவர் என்ன பண்றாரு? உடன்படிக்கையில ஒரு முக்கியமான வசனம் என்னன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என்னது? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை ரொம்ப கவனிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உடன்படிக்கைனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உடன்படிக்கைனா அது வெறும் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, இதுவரைக்கும் என்ன நடக்குது? தேவனுடைய பிரசனம் இல்ல. அதுதான் ஒரு முக்கியமான காரியம். லேவியராகமத்தில் வாசிக்கும்போது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதுதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள். என்னது? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இதுதான் ஆதியாகமம் முழுசும். அதுக்கப்புறம் யாத்திராகமம். யாத்திராகமத்துல கடவுள் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை தருகிறார். யாத்திராகமத்துல ஒரு பெரிய முக்கியமான காரியம் 10 கற்பனை கிடையாது. ஏன்னா 10 கற்பனை ஒரு அதிகாரத்துல பாதி தான் இருக்கு. யாத்திராகமம் பாதி என்ன இருக்கு அப்படின்னா,
ஆசரிப்பு கூடாரத்த எப்படி கட்டுறது? அத பத்தி தான் இருக்கு. ஏன் ஆசரிப்பு கூடாரத்த கட்டுறத பத்தி இருக்கு? ஏன்னா, மறுபடியும் மனிதர்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்ய போறார். என்னது? கடவுள் வந்து மனுஷங்க மத்தியில வாசம் செய்ய போறார். வாவ்! ஆதாம் ஏவாளோடு வாசம் செஞ்ச தேவன், இதுவரைக்கும் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்யல. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல வந்து வாசம் செய்ய போறார். யோசிச்சு பாருங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தலாம் கட்டி முடிச்சுட்டு மோசே ஒரு வேள சொல்லியிருப்பாரு. அவன் தலைவர்கள் கிட்டலாம் என்ன சொல்லியிருப்பாரு? நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? இதுவரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் மனுஷர்கள் மத்தியில இல்ல. நாளைக்கு தேவனுடைய பிரசன்னம் மனுஷர்கள் மத்தியில வந்து வாசம் செய்ய போது. கடவுள் மனுஷங்க கூட வாசம் செய்ய போறார். அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாத்திராகமம் 40வது அதிகாரம் இப்படிதான் முடியுது. என்ன எப்படி முடியுது? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கினது. கண்கள்லாம் பார்த்துச்சாம். பிரத்யட்சமா இருந்துச்சாம். அது கர்த்தருடைய மேகம் பகல்ல, இரவில் அக்கினி வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. அவங்க பிரத்யட்சமா பார்த்தாங்களாம். லேவியராகமம் 1 இப்படித்தான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு. என்னது? கடவுள் இப்ப எங்க இருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறாரா? கடவுள் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்றாரா? வாவ்! என்னது? கடவுள் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்றாரா? அதத்தான் ஷக்கினாய் மகிமைன்னு சொல்றோம். ஷக்கினாய் மகிமை அப்படின்னா என்னன்னா, the visible manifested presence of God dwelling among humanity. காணக்கூடிய தேவனுடைய மகிமையை தான் ஷக்கினாய் மகிமைன்னு சொல்றோம். பிரத்யட்சமா இருந்தது. கடவுள் மோசேயின் கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, சாலமோன் கட்டின தேவாலயத்துல இருக்கிறார். இந்த இடத்துல மறுபடியும் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் சொல்றாரு, கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன்னு சொல்றாரு. தனக்கு பேர் உண்டாக கிடையாது. அவர் இப்படி ஜெபிக்கிறார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் அப்படின்னா என்னன்னா, தூக்கம் கிடையாது. நாப்ஸ் கிடையாது. இளைப்பாறுதல் அப்படின்னா ஒழுங்கு, ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி. கடவுள் என்ன பண்றாரு? இளைப்பாறுதல் தரார். அமெரிக்கை தரார். ஷலோமை தரார். என்ன சொல்றாரு? அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து, நாம் அவருடைய வழிகளிலெல்லாம் நடக்கிறதற்கு, நம்மோடு இருந்து, பிரசன்னம், வழியில் நடக்கிறதற்கு, உறவு, பிரசன்னம், உறவு, ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணணும். இது வந்து கோவிலை பற்றி அப்படின்னு காண்பிக்கிறதற்கு இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஆலயத்துல தேவனுடைய மகிமை இருக்கு. தேவன் வந்து என்ன பண்றாங்க தான் வாசம் செய்கிறார். தேவனுடைய பிரசன்னம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க? தேவனுடைய பிரசன்னம் மத்தியில இருந்தாலும், அவங்க என்ன பண்றாங்க? கடவுள் அவங்களுக்கு சொல்றாரு, கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசஸ்தலத்தில் பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. என்ன கேட்கணும்? இவங்க என்ன பண்றாங்க? வழிகள, கிரியைகள் எல்லாம் என்ன கடவுள் என்ன சொல்றாரு? கொஞ்சம் சீர்படுத்துங்க. எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? திருடுறாங்க, கொலை செய்றாங்க, விபச்சாரம் பண்றாங்க, பொய்யாணையிடுறாங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுறாங்க, அந்நிய தேவனை பின்பற்றுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? எல்லாம் பின்பற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே நீங்கள் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம். எத்தனை வாட்டி என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் என்று பாருங்க. என்ன சொல்றேங்க? நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தும் நீங்கள் கேளாமலும், நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால். நான் இந்த செய்திங்க நிறைய வாட்டி சொன்னேன், நீங்க கேட்கல. அதனால என்ன பண்ண போறேன்? உங்களையும்
என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடவுளுடைய மகிமை இருக்கு. ஆனா, இவங்க என்ன பண்ணல? நெறைய பாவம் செய்றாங்க. கொலை செய்றாங்க, விபச்சாரம் செய்றாங்க, திருடுறாங்க, பொய் ஆணையிடுறாங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுறாங்க, மற்ற தேவன வணங்குறாங்க. இதெல்லாம் செய்வதனால கடவுள் என்ன சொல்றாரு? உங்களை தள்ளி போடுவேன். ஆனா, சாலமோன் ராஜாக்கு அப்புறம் நிறைய ராஜாக்கள் ஆண்டாங்க. அப்புறமா தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைச்சார். என்னது? தள்ளி போடுவேன். அதான் எரேமியா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 7வது அதிகாரத்துல. ஆனா, என்ன சொல்றாரு? எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலயும் 2 பகுதி இருக்கும். ஒண்ணு வந்து வருகிற நியாய தீர்ப்பை குறித்து, அதுக்கப்புறம் தேவன் வந்து ஒரு ரெஸ்டரேஷன் காட் வில் ரெஸ்டோர் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். மறுபடியும் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். உறவு. இதுதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள். நான் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். ஜனம் அப்படின்னா என்னது? உறவு. நான் அவர் இதுதான் கவனன்ட் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். தேவன் தாவீதோடு என்ன பண்றாரு? உடன்படிக்கை செய்றார். சாலமோன பத்தி சொல்லும்போது சொல்றாரு. நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். அவன் எனக்கு குமாரனா இருப்பான். உறவு, உறவு. எசேக்கியேல் 10வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எசேக்கியேல் ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். அதுல என்ன நடக்குது? தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு போகிறத அவரு காண்கிறார். இருந்தாலும் கூட நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்நாட்களில் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஏசாயா இதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு? தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். சொல்றார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாளாம். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு தீர்க்கதரிசி போய் சொல்றார். அக்காலத்தில் ஏதோ ஃபியூச்சர்ல கடவுள் என்ன பண்றார்? உடன்படிக்கை. நான் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். இதுதான் உறவு. தேவன், ஜனம். தேவன், ஜனம். உறவு. இதுதான் தீர்க்கதரிசன புஸ்தகம். அதேபோல நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாவம் செய்றதுனால அவங்க அடிமைகளாக சிறைபிடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தது. தேவன் அவர்கள் மத்தியில வாசம் செய்றார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு பிடிக்காத அருவருப்புகளை எல்லாம் செய்றார்கள். அதனால தேவன் அவர்களை துரத்தி விட்டார். தேவன் அவர்களை தள்ளி விட்டார். இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களுடன் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. அவர்கள் பாவம் செய்ததினால் அடிமைகளாக துரத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க அடிமைகளாக சென்றவர்கள் இஸ்ரவேல் அத 2 கிங்டமா பிரிஞ்சது. அது வந்து நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் சொல்றாங்க. நார்தர்ன் கிங்டம் வந்து இஸ்ரேல் சொல்றாங்க. சதர்ன் கிங்டம் வந்து யூதா சொல்றாங்க. நார்தர்ன் கிங்டம் அசீரியர்களால கைப்பற்றப்பட்டது. சதர்ன் கிங்டம் பாபிலோனியர்களால கைப்பற்றப்பட்டது. அப்புறம் ஒரு பெர்ஷியன் கிங் அவர் பேர் வந்து சைரஸ்னால இந்த மக்கள் வந்து இஸ்ரவேலர்கள் வந்து சொந்த தேசத்துக்கே அனுப்பப்படுறாங்க. அப்போ வந்து அவங்க ஆலயத்தெல்லாம் கட்டுனாங்க. ஏரோது ராஜா வந்து என்ன பண்ணாரு? இந்த தேவாலயத்த நல்லா ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் பெருசா கட்டுனாங்க. இந்த தேவாலயத்துல என்னன்னா, ஊரிம் தும்மீம் இல்ல, உடன்படிக்கை பத்தி இல்ல, ஷெக்கினாய் மகிமைலாம் இல்ல. ஓகே. இதெல்லாம் இதெல்லாம் நடந்து அப்புறமா என்னாச்சு? புதிய ஏற்பாட்டு பீரியட் நம்ம வந்துரும். ஓகே. புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும்போது, இப்போ தேவனுடைய மகிமை அங்க இல்லன்னு சொன்னேன். ஏன்னா, அங்க உடன்படிக்கை பெட்டி இல்ல. ஏன்னா தேவாலயம் இடிக்கப்பட்டது. அது மாரிலாம் பார்க்குறோம்ல. புதிய ஏற்பாட்ல புதிய ஏற்பாட்டுல என்ன ஆகுது? இதுதான் வந்து இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் சொல்றாங்க. ஓகே. செகண்ட் டெம்பிள் பீரியட் அது மாரிலாம் அதுக்கு பேர் இருக்கு. இது வந்து இப்போ புதிய ஏற்பாட்டு. இந்த இந்த டெம்பிள்ல வந்து என்ன இல்ல? ஷெக்கினாய் மகிமை இல்ல, உடன்படிக்கை பெட்டி இல்ல, ஊரிம் தும்மீம் இல்ல. எதுவுமே இல்ல. ஓகே. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும்போது என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான
பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ பார்த்து, "The word become flesh and made his dwelling among us. We have seen his glory." அப்படி சொல்றாரு. நாங்க என்ன பண்ணோம்? அவருடைய மகிமையை கண்டோம் சொல்றார். "வாழ்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்." அவருடைய மகிமையை கண்டோம். பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய பிரசன்னம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். யாரும் தேவனுடைய பிரசன்னத்த பார்க்கல. ஆனா இது என்னன்னா, காட் அமாங் ஹியூமன். கடவுள் மனு அவதாரம் எடுத்து மக்களிடையே சஞ்சரிப்பது அது நெக்ஸ்ட் குவாண்டம் லீப். அது ஒரு பெரிய செய்தி. அது பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே ஆன்டிசிபேட்டே பண்ணல. இது மாதிரி கடவுள் மனு அவதாரம் எடுத்து மனுஷனா மாறி மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார் அப்படின்றத யாருமே கற்பனை கூட செய்யல. அவங்க என்ன சொல்றாங்க? சீஷர்கள் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருக்கு குமாரன் ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அற்புதம்லாம் செய்றாரு, அதிசயம்லாம் செய்றாரு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு பிறந்ததே மரிப்பதற்காக அப்படின்னு நினைக்கிறாங்க. "He born to die" அப்படி சொல்றாங்க. இல்ல, "The word tabernacled among us." வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனால அவர் மரித்தது முக்கியம். ஆனால் அவர் பிறந்தது முக்கியம். அவருடைய மகிமையை கண்டது முக்கியம். ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம் அப்படின்னா, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்று பெயரிடுவாயாக சொல்றாங்க. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். அப்போ இயேசு பிறந்ததுனால என்ன நடக்குது? மறுபடியும் தேவன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். தேவன் நம்மோடு, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனால அது நெக்ஸ்ட் குவாண்டம் லீப். யாரும் நினைச்சு கூட பார்க்கல. தேவனுடைய மகிமையை பார்ப்பாங்கன்னு. "Seen his glory, we have seen his glory" அப்படி சொல்றாங்க. இது என்னது? ஜஸ்ட் வாவ்! கடவுள் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்கிறார். அற்புதம் செய்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இயேசு அப்படின்னா என்னது? ஜனம். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர். ஜனங்களின் பாவம் அப்படின்னா என்னது? உறவு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். பாவங்கள் மன்னிக்கப்படுவதுன்னா என்னது? தேவன் ஆதாம் ஏவாளோடு இருந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் மத்தியிலே தேவன் இருந்தார். இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்தது. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டது. அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்றால் என்ன? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டாங்க. இஸ்ரவேல் மத்தியிலே தேவன் இருந்தார். பாவம் செய்ததுனால இஸ்ரவேல்ல இருந்து துரத்தப்பட்டார்கள். அடிமைகளாக போயிட்டாங்க. அப்ப பாவ மன்னிப்புனா என்ன? இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்றால் தேவனோடு சேர்க்கப்படுவது என்று அர்த்தம். வாவ்! இயேசு என்ன பண்ண வந்திருக்கிறாரு? மறுபடியும் மனிதர்களை தேவனிடம் சேர்க்க வந்திருக்கிறார். வாவ்! மறுபடியும் இயேசு மனிதர்களை தேவனிடத்தில் சேர்க்க வந்திருக்கிறார். வாவ்! அதுதான் இம்மானுவேல். இயேசு அது அவருடைய நாமம். இம்மானுவேல், ஹூ இஸ், அவர் என்ன செய்கிறார்? அதைப்போல் அது காண்பிக்கிறது. கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே இம்மானுவேல் அப்படின்னா என்னது? கிறிஸ்துவுடனே இம்மானுவேல் அப்படின்னா என்னது? நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன்.
இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நிறைய சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஒரு லக்ஸரி செடான்ல போயின்னு இருக்கிறோம். அப்ப திடீர்னு இயேசு கிறிஸ்து வந்து லிஃப்ட் கேட்கிறாரு. வாங்க இயேசு, வந்து என்னுடைய பேசஞ்சர் சீட்ல உட்காருங்க. எனக்கு ஒரு நல்ல ஜிபிஎஸ்ஸா இருங்க. எங்க எது கரெக்டான பார்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்க. அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில சமயத்துல சொல்றோம், "I've decided to let the Lord into my life." அப்படி சொல்றோம். நம்ம வந்து ஆண்டவர வந்து நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறோம் அப்படிலாம் சொல்றோம். ஆனா அது வந்து இம்மானுவேல் கிடையாது. அது ஒரு கிறிஸ்துவுடனே கூட கிடையாது. கிறிஸ்துவுடனே இருக்கிற வாழ்க்கை அப்படி கிடையாது. கிறிஸ்துவுடனே அப்படின்னா என்னது? இனி நான் அல்ல. அ கிறிஸ்துவுடனேன்னா அந்த வாழ்க்கை எப்படி? நம்ம ஒரு நம்மளுடைய கார்ல போயின்னு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? ஒரு பெரிய ட்ரெயின், "உன் கார் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு வா. என்னுடைய பிளான்ஸ் அண்ட் பர்ப்பஸ் அத செயல்படுத்தவா." அதுதான் இம்மானுவேல். அதுதான் கிறிஸ்துவுடனே வாழ்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து அதான் பிரசங்கம் பண்ணார். இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? தேவனுடைய ராஜ்யம் மனிதர்களோடு இணைந்து தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் செயல்படுத்துவது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காஸ்பல்ஸ்ல என்ன நடக்குது? நம்ம முன்னாடி பார்த்தோம், இஸ்ரவேல் மத்தியிலே தேவனுடைய பிரசனம் இருந்தது. ஆனா, காஸ்பல் இன்னொரு ஒரு பெரிய அ ஒரு ஒரு காரியம் நடக்குது. அது என்னன்னா, பெரிய குவாண்டம் லீப் சொல்லுவேன். என்னன்னா, சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து என்ன பண்றாங்க? இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். அப்புறம் சமாரியா ஸ்ரீ கிட்ட தேவன் வந்து என்ன பண்றாரு? பேசுறாரு. அவர்கிட்ட தன்னையே வெளிப்படுத்துறாரு. நான் தான் வரப்போகிறவராகிய மேசியா அப்படின்னு சொல்லிட்டு, நானே அவர் என்று என்ன பண்றாரு? சமாரியா ஸ்ரீ கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த கானானிய ஸ்ரீ கிட்ட என்ன பண்றாரு? சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல அப்படி சொல்றாரு. அந்த அம்மா சொல்றாங்க, "அம் எனக்கு உதவி செய்யுங்க" அப்படிலாம் சொல்றாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்க, "எல்லாம் நமக்கு தெரியும்." அப்போ இந்த கானானிய ஸ்ரீ கிட்ட சொல்றாங்க, "ஆண்டவரே, உங்களுடைய விசுவாசம் பெரியது" அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ என்னன்னா, இந்த கானானிய ஸ்ரீ அவங்க வந்து என்னது, அவங்க வந்து ஜென்டைல். இதுக்கு பேர் இருக்கு. ஜூஸ் அண்ட் ஜென்டைல். அ இஸ்ரவேலர்கள், புறஜாதிகள் அப்படின்னு பேர். அப்புறம் 100க்கு அதிபதியும் அவங்களோட கூட இருந்த மற்ற சேவர்களும் என்ன சொல்றாங்க, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, 100க்கு அதிபதி சொல்றாங்க. அப்புறமா இவங்க வந்து பணிந்து கொள்றாங்க. இவங்க ஆண்டவரே சொல்றாங்க, உதவி செய்யுங்க. அவரை பணிந்து கொண்டால் அது மாதிரி வாசிக்கிறோம். அப்புறம் இவங்க இவங்க கிட்ட தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படி நம்ம வாசிக்கிறோம். சமாரிய ஸ்ரீ இங்கு கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள்லாம் இயேசுவை பணிந்து கொள்றாங்க. அப்ப வெறும் யூதர்கள் மாத்திரம் வந்து காஸ்பல்ல வந்து பணிந்து கொள்ளல. ஜென்டைல் இன்க்ளூஷன குறித்து நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, 2 பேர்கிட்ட தான் தேவன் வந்து உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்றாங்க. அந்த 2 பேரும் வந்து யூதர் அல்லாதவர்கள் அப்படிலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டுல 2 பெரிய விஷயம் நடக்குது. என்னது? இயேசு பிறந்ததுனால மறுபடியும் தெய்வன் மனிதர்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்கிறார். முதல் விஷயம். 2வது, வெறும் யூதர்கள் மாத்திரம் இயேசுவை பணிந்து கொள்ளல. யூதர் அல்லாத புறஜாதிகள் சொல்றாங்க. அவர்களும் தேவனை பணிந்து கொள்கிறார்கள். அப்போ தேவன் தன்னுடைய ஊழியத்தெல்லாம் செய்றாரு. அவர் மரிப்பதற்கு முன்பாக இன்னும் சில காரியங்கள சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் என்ன பண்றேன்? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்றாரு. நான் போய் உங்களுக்காக நான் போய் மறுபடியும் பிரசனம் போடா? ஆ இல்ல. எல்லாரும் எல்லா சிஷ்யர்களுக்கும் என்ன இருக்கும்? "நீங்க போறீங்களா?" அப்படின்னு ஒரு கவலை ஒண்ணு இருக்கும். அவர் சொல்றாரு, "நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்." எவ்வளவு நல்ல தேவன்! இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. தேவன் வந்து மனுஷனுக்காக ஒரு ஸ்தலத்த ஆயத்தம் பண்ணது. இது வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரம். 1வது அதிகாரத்துல தேவன் என்ன பண்ணாரு? மனுஷனோடு வாழ்வதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார். தேவன் என்ன பண்ண போறாரு? மறுபடியும் என்ன பண்ண போறாரு? மனுஷனோடு வாழ்வதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறாரு. எவ்வளவு நல்ல தேவன்!
நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறாரு. வாவ்! அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன பண்ண போறாரு? என்றென்றைக்கும் உங்களோடு நிற்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்காக தந்தருளுவார். தேவன் என்ன சொல்றாரு? ஒரு ஸ்தலத்த ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்றாரு. 2வது பரிசுத்த ஆவியாகிய, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை என்றென்றும் உங்களோடு இருக்கும்படி தந்தருளுவார். அப்படி சொல்றாங்க. மத்தேயு 28ஆம் கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி அப்படி சொல்றாரு. சகல வெறும் யூதர்கள் மாத்திரம் கிடையாது. எல்லா ஜாதிகளையும் சிஷ்யராக்குங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து அவரு சொல்றாரு. கடைசியா காஸ்பல் எப்படி முடியுதுன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன். தேவனுக்கு இதான் வேணும். தேவனுக்கு என்ன வேணும்? நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு. நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு. தேவனுக்கு இதான் வேணும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வாவ்! தேவனுக்கு இதான் வேணும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. அப்போ காஸ்பல்ல தேவன் மாம்சமாகி மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்றார். அப்புறம் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணாரு என்னது, வேறொரு தேற்றரவாளன், சத்திய ஆவியை அனுப்புறேன்னு சொல்லும்போது, அதே மாரி என்ன ஆகுது, பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவிருக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே. என்னது இது வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம்னா என்னது இங்க? பரிசுத்த ஆவியின் வரத்தை. என்ன வாக்குத்தத்தம்? பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது சகல ஜாதிகளையும் சீஷராக்கி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பிறகு தேவன் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். அது என்ன வாக்குத்தத்தம்? வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பூமியின் அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதான் வாக்குத்தத்தம். தேவன் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தர்றாரு. என்றென்றைக்கும் இருக்கும்படி, நம்மோடு இருக்கும்படிக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெந்தெகோஸ்தேல பாபேல்ல என்ன ஆகுதோ அது தலைகீழாக மாறுது. பாபேல்ல என்ன ஆகுது? எல்லாரும் கடவுள் பிரசன்னம் இறங்கி வரலாம்னு நினைச்சாங்க. ஆனா கடவுள் அந்த முயற்சியை நிறைவேறிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அவர்களோட மொழிகள் எல்லாம் சிதறி அடிக்கப்படுகிறது. ஏன்னா, அவங்க நமக்கு பேர் உண்டாகணும், உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எண்ணங்கள் சரியில்லாததுனால பெந்தகோஸ்தேல என்ன ஆகுது? கடவுள் பிரசனம் இறங்கி அவருக்குள் வருகிறது. அவங்களுடைய எல்லாரும் அவங்க சொந்த மொழியில கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர்கள் உலகம் முழுவதும் தங்கள் சொந்த இடங்களுக்கு சிதறி போனார்கள். மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசனம் அவர்களோட போனது. அதனால என்னாச்சு? திருச்சபையின் மூலம் உலகில் தேவனுடைய நாமம் நிலைநாட்டப்பட்டது. தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டது. அவங்க எல்லாம் நினைச்சாங்க, அஹ் பாபேல்ல நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம். ஆனா பெந்தகோஸ்தேல்ல தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுது. உலகமெங்கும் சிதறி போனாங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக தேவனுடைய பிரசன்னத்தோடு போனதை நாம் பார்க்க முடியும். அப்போ உலகமெங்கும் சிதறி போனாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. தேவனுடைய பிரசன்னத்தோட போனாங்க. அது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். அது என்னது? அதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அதுதான். அப்படின்னா என்னது? பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நம்ம பார்த்து இருக்கிறோம். என்னது இது? இதுதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள்.
உடன்படிக்கையின் வார்த்தை நாம் நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்போ நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஏன்னா தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள உலாவுறார். நம்ம பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று இருக்கிறோம். இதுதான் வாக்குத்தத்தமானது. வாசம் பண்ணி அப்படின்னா என்னது? பிரசன்னம். அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்றால் உறவு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. The blessing of Abraham might come to the Gentiles so that we might receive the promised spirit. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? We might receive the promised spirit. அதுதான் வாக்குத்தத்தமானது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ரொம்ப முக்கியம். அது வெறும் யூதர்களுக்கும் யூதர் பிள்ளைகளுக்கும் மாத்திரம் கிடையாது. யூதர்களுக்கும் யூதருடைய பிள்ளைகளுக்கும் மாற்றம் கிடையாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவிருக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும், எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அதுதான் நடக்குது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். வெறும் தேவன் இப்போ யூதர்களுக்கு மாற்றம் கிடையாது. புறஜாதிகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த இந்த கவனன்ட் லாங்குவேஜ், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இந்த கவனன்ட் லாங்குவேஜ் வந்து நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். தேவனுடைய பிரசனமும், தேவனுடைய உறவும் இப்ப யூதர்களுக்கு மாற்றம் கிடையாது. அது புறஜாதிகளுக்கும் கிடைத்திருக்கிறது. இதைத்தான் பரிசுத்த ஆவியின் மூலமாக வந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் அனுப்பியிருக்கிறார். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லிட்டு யாரு? தூரமாயிருந்த உங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். நம்ம பார்த்தோம் காஸ்பல்ல சுவிசேஷத்துல தேவன் என்ன பண்ணார்? யூதர்களுக்கும் ஊழியம் செய்கிறார். பிற்பாடு யூதர் அல்லாத புற ஜாதிகளுக்கும் மற்ற ஜாதியாருக்கும் ஊழியம் செய்ததை நாம் பார்க்க முடியும். அந்தபடியே நாம் இரு திறத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இரு திறத்தாரையும், யூதர்கள் புறஜாதிகள் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். வா அப்போ இதுதான் வந்து நிருபங்கள் மூலமா முழுசா நடக்குது. நிருபங்கள் முழுசா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து நிருபங்கள்லாம் என்ன ஆகுது? எப்படி பரிசுத்த ஆவியானவர் வந்து யூதர்கள் மாற்றம் அல்ல புறஜாதிகளுக்கு மத்தியிலும் வாசம் செய்கிறார். எப்படி தேவனுடைய பிரசனம் புறஜாதிகளுக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் வருகிறது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய பிரசனம் மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தின புஸ்தகத்துக்கு வந்துட்டோம். வெளிப்படுத்தின புஸ்தகத்துல என்ன சொல்லுது? ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆச்சரியமாய் மாற்றினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். வெறும் யூதர்களுக்கு மாற்றம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆச்சரியமாக மாற்றினீர். நாங்கள் பூமியில் அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். தேவன் ஒரு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்க போறாரு. அது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க போகிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார்.
அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பைபிளே அப்படிதான் முடியுது. பைபிள் எப்படி முடியுது? மனிதர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க போகிறது. மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க போகிறது. இப்போ தேவன் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரா இருக்க போறாரா? வாவ்! பைபிளே இப்படிதான் முடியுது. எப்படி முடியுது? தேவன் மறுபடியும் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்ய போறார். இப்போ புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம். தேவனுடைய பிரசனம் இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடியும் மனிதர்கள் மத்தியிலே வந்து தங்கியது. எல்லாரும் அவருடைய மகிமையை கண்டார்கள். இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு? பரிசுத்த ஆவியினாலே யூதர்களையும், புறஜாதிகளையும் தேவனிடத்தில் சேர்த்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நம்ம அப்புறம் வெளிப்படுத்தின புஸ்தகத்துல பார்த்தோம். புதிய வானம், புதிய பூமியில தேவன் மறுபடியும் மனிதர்கள் மத்தியிலே வந்து தங்கப் போகிறார். கடவுள் நம்முடன் இம்மானுவேல். அப்போ கடவுள் பிரசனம் அவர்கள் நடுவில் இருந்தது. மோசேயினுடைய கூடாரத்துல, சாலமோன் ஆலயத்துல என்னது? அவங்க நடுவுல இருந்தது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் மத்தியில மனிதர்கள் மத்தியில இருந்தது. இப்போ என்னாச்சு? பரிசுத்த ஆவியினால நாம் தேவனுடன் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியும் நமக்குள்ள இருக்கு. கடவுளின் பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. புதிய வானம், புதிய பூமியில என்ன ஆகப் போகுது? மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கப் போகிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். கடவுள் எதை விரும்புகிறார் அப்போ? இந்த கேள்விதான் ஆரம்பிச்சு. ஏன்னா கடவுளுக்கு என்ன தேவை? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளோட வாழணும்னு நினைச்சாரு. மோசேயின் கூடாரத்துல, சாலமோன் ஆலயத்துல இஸ்ரவேலர்களுடன் வாழ்ந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் மனிதர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்தார். அவர் யூதர்களுக்கும் ஊழியம் செய்றார், புறஜாதிகளுக்கும் ஊழியம் செய்றத நம்ம பார்க்க முடியும். ஜென்டைல் இன்க்ளூஷன் அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால என்ன ஆகுது? யூதர்கள், புறஜாதிகள் எல்லாரும் பிதாவினிடத்தில் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து பெற்று தந்திருக்கிறார் என்று நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்போ என்ன? ஒரு பெரிய ஒரு ஒரு 2000 வருஷம் பழமையான ஒரு ஸ்டோரி எல்லாம் கேட்டு இருக்கிறோம். எப்படி தேவனுடைய பிரசன்னம் எப்படி நமக்குள்ள இருக்கிறது என்பதெல்லாம் கேட்டு இருக்கிறோம். ஒரு கிரேட் ஜேர்னி. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஒரு பிரதர் லாரன்ஸ் அவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் மனசுல தன்னுடைய வேலையெல்லாம் செய்யும் போது, மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரேயர்ஸ்லாம் சொல்லும் போது, என்ன ஏதோ சரியில்லையே அப்படி யோசிப்பார். அப்போ அவருக்கு யோசனை வந்ததுனால என்ன பண்ணாரு, அவர் வந்து பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வேலையெல்லாம் செய்யும்போது அப்படியே மென்டலி ஒரு பாஸ் எடுத்து என்ன பண்ணுவாரு, தேவன் எனக்குள்ள வசிக்கிறார் அப்படின்ற கருத்தை யோசிப்பார். அவர் வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறார். உயிருள்ள கடவுள் உடன் நம்ம உறவுல இருக்கிறோம். கடவுளோட உறவுல இருக்கிற யோசிச்சு பாருங்க. உயிருள்ள தேவன் அவருடைய பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய விஷயம். இவர் என்ன பண்ணாராம், ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, தேவனுடைய பிரசனம் எனக்குள்ள இருக்கிறது. நான் தேவனோட உறவுல இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்புறம் அது வந்து 1 மணி நேரம் அது இன்னும் சரியா வரல. இன்னொரு 30 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி, 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி அது மாதிரி மாச்சு. அதான் பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். Touching base with the reality of being in a relationship with God and having God's presence in us. Having God's presence in us. தேவனுடைய பிரசனம் நமக்குள்ள இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் நடுவில் இருந்தது. The word tabernacled among us. சீஷர்கள் மத்தியில் இருந்தது. இப்பொழுது தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட லைஃப் ஹேப்பன்ஸ். சில சமயத்துல கஷ்டமான நேரங்கள் எல்லாம் வரும். ஆனா நம்ம நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்பேஸ் நம்மளே கிரியேட் பண்ணி தேவனுடைய பிரசனத்தை நாம் உணர வேண்டும். அதை நம்ம என்ன பண்ணோம், கடவுளுடைய பிரசனம் நமக்குள்ள இருக்குன்னா we should acknowledge it, we should recognize it. நம்ம அதை அடையாளம் காண வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். நம்ம வேலை கஷ்டமா இருக்கு, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம மென்டலி நம்ம என்ன பண்ணணும்,
we should touch base with the reality of being inside the presence of God. தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிற என்ற உண்மையை நம்ம என்ன பண்ணோம்? நிறைய நேரங்களிலே நம்ம அதை நினைக்க வேண்டும். அதை we should recognize the reality. வெறும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவர்கிட்ட கிஃப்ட்ஸ் வாங்குறவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அது என்ன இருக்காது? சரியா இருக்காது. அப்போ கடவுள் நம்மோடு உறவுல இருப்பார். எதற்காக நம்ம கூட உறவுல இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய நோக்கங்களையும், அவருடைய திட்டங்களையும் அறிந்து, புரிந்து கொண்டு, ஒன்றாக இணைந்து, அவருடன் பணி செய்வதை பற்றியதுதான் தேவனோடு உறவுல இருக்கிறது. அதுதான் இம்மானுவேல். அதுதான் தேவனோடு கிறிஸ்துவுடன் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தான். அவருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நாம் பங்கேற்க வேண்டும். அததான் அவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். கடைசியாக யோசிங்க, என்னாச்சு? The creator the creator God of the universe has come bounding across space and time for you. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் காலங்களை கடந்து தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஓடி வந்து ஏதோ சும்மா நம்ம கை குலுக்கிறதுக்கு வரல. ஏதோ ஹாய் சொல்றதுக்கு வரல. நம்ம சொந்த பிள்ளையாக மாற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சில சமயத்துல ஸ்டார் ஸ்ட்ரக் ஆயிருப்போம். யாரோ பெரிய நபரை பார்த்து பிரமிச்சு போயிருப்போம். ஆனா அதெல்லாம் இயேசுவை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணும் இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள், பிரபஞ்சத்தின் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு? விண் துறந்து மண்ணில வந்து இருக்கிறார். மாபெரும் அன்பு, மாபெரும் அன்பு. அவர் நம்மை பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். பிரபஞ்சத்தின் கடவுள் உங்களுக்குள் வசிக்கிறார். உங்களுடன் உறவில் இருக்க விரும்புகிறார். அதனால்தான் அவர் நம்மை படைத்தார். பைபிள் அதை பற்றியது. கடவுள் எப்பொழுதும் விரும்பியது இதுதான். நமக்குள் கடவுளின் பிரசனம் இருக்கிறது. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம நிறைய பாட்டு மனசுல வருது. இந்த பாட்டு நல்ல பாட்டா இருக்கு. என்னது? என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எவ்வளவு நல்ல தேவன் நம் நினைவாய் இருக்கிறார். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண கொண்டிருக்கிறார். எப்போதும் நம்ம கூட இருக்கிறதற்கு சத்தியாவியாகிய தேற்றளவாளனை அனுப்பி இருக்கிறார். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கவும். என்ன நல்ல தேவன். எங்கள் நடுவில் வசித்திட விரும்பிடும் தெய்வம். கடவுளுக்கு அதைத்தான் விரும்புகிறார். நம்ம எல்லாம் சொல்லலாம், எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடு என்று வாசம் செய்யும். தேங்க்யூ ஃபார் லிசனிங். யாவே தேவனுக்கு என்ன வேண்டும்? பைபிள் எதை பற்றியது? தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து அதை ஒழுங்கு செய்ததின் நோக்கம் வானத்தையும் பூமியும் ராஜரிகம் செய்ய மற்றும் மனிதர்கள் மத்தியில் உலாவி மனிதர்களுடன் உறவில் இருக்க. ஆடாம் ஏவாள் பாவம் செய்தபடியினால் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். பாபேல் என்ற கோபுரத்தை மனிதர்கள் கட்டினார்கள். ஏனென்றால் தேவன் மீண்டும் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்கள் நோக்கம் தவறாக இருந்தபடியினால் தேவன் அந்த திட்டத்தை நிராகரித்து ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்து ஆபிரகாமின் வம்சத்தின் மூலம் மீண்டும் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்பினார். எகிப்தில் அடிமைகளாக இருந்த ஆபிரகாமின் சந்ததியை மோசேயின் மூலம் மீட்டு மோசேயின் இடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட திட்டங்களை தந்தார். மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்திலும் சாலமோனின் தேவாலயத்திலும் தேவன் வாசம் செய்தார். தேவ மகிமை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் தேவ பிரசனம் தேவாலயத்தை விட்டு விலகியது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடாம் ஏவாளை போல் தேவன் தந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள், அடிமைகளாக சென்றார்கள். தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பிய இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள். தங்கள் சொந்த தேசத்தில் அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள். தேவாலயத்தை கட்டினார்கள். ஆனால் இந்த தேவாலயத்தில் தேவ பிரசனமோ உடன்படிக்கை பெட்டியோ ஊரியம் துமியுமோ இல்லை. தேவ பிரசனம்
இஸ்ரவேலர்கள் நடுவில் மீண்டும் வந்தது, மாமிசமாக வந்தது, இயேசு கிறிஸ்துவாக வந்தது. அவருடைய மகிமையை யூதர்களும் கண்டார்கள், புறஜாதியானரும் கண்டார்கள். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதை யூதர்களுக்கும் பிரசங்கித்தார், புறஜாதியரும் அதை கேட்டார்கள். குறிப்பாக இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை சொன்னார். முதலாவது, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பப் போகிறேன் என்றும், இரண்டாவது, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன் என்றும். நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் வசிக்கும்படி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணப் போகிறேன் என்று சொன்னார். இயேசு பரமேறிய பிறகு தேவன் அவர் சொன்னபடி பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய சீஷர்களுக்கு தந்தார். மனிதர்கள் தேவனுடைய ஆலயமாக மாறினார்கள். தேவ பிரசன்னம் மனிதருக்குள் இறங்கியது. இயேசுவின் சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். தேவனுடைய ஆலயமாக மாறினார்கள். தேவன் மனிதனோடு இருப்பதின் நோக்கம், தேவ திட்டத்தையும் தேவ நோக்கங்களையும் மனிதன் அறிந்து தேவ திட்டத்தையும் நோக்கத்தையும் செயல்படுத்துவதே ஆகும். தேவன் மனிதனோடு இருப்பதின் நோக்கம், தேவ திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் மனிதன் அறிந்து அதை நிறைவேற்றுவதே ஆகும். பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் தேவனிடத்தில் சேருகின்ற ஸ்லாக்கியத்தை பெற்று தந்தார். தேவனுடைய பிரசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் மாத்திரமே இதற்கு முன்பு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் சகல ஜனங்களிலும், சகல கோத்திரங்களிலும், சகல பாஷைக்காரர்களிலும் இருந்து பரிசுத்த ஆவியினால் அனைவரையும் தேவனிடத்தில் கிட்டி சேர்த்தார். தேவன் ஆயத்தம் பண்ணுகிற புதிய வானம் புதிய பூமியில் சகல பாஷைக்காரரும், சகல ஜாதிகளும், சகல கோத்திரத்தாரும் இருப்பார்கள். இதோ மனிதர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. புதிய வானம் புதிய பூமியில் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மனிதர்கள் மத்தியில் மீண்டும் வாசம் செய்வார். இதுவே வேதாகமத்துடைய கதையாகும். ஆமென். Thank you for listening.